லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். குங்குமம் வச்சு விடுமா. பெத்தவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருங்க ரெண்டு பேரும், எழுந்துருங்க. பார்த்திபா, நான் மனசார சொல்றேன், உன் முகத்துல இப்ப இருக்கிற சிரிப்போட நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்பா. மத்தவாட்டெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா நல்லா அப்பா, இதுக்கு மேல நம்ம இங்க நிக்கிறது நாம செத்ததுக்கு சமம். வாங்கப்பா. அம்மா அம்மா அத்தை, மாமா, அம்மா அப்பா. என்னடி இப்படி ஆயிடுச்சு? ஆமாக்கா, சண்டை போட்டு பத்மாமா இல்ல நம்மம்மா வெளியே போவாங்கன்னு பார்த்தா இவங்க வெளியே போறாங்க. ரஜினி போற வேகத்தை பார்த்தா வெளியே போய் எப்படி சண்டை போட்டு நிக்க போறாங்கன்னு பாரு. நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. அனிதா, அத்தை, மாமா, அம்மா சொல்றத கேளுங்கம்மா. அனிதா, அம்மா நில்லுங்கப்பா. நில்லுங்கம்மா. அப்பா நில்லுங்க அப்பா அத்தை. நில்லுங்கப்பா. அண்ணே, அம்மா அம்மா கையை விடு. அம்மா அப்பா அப்பா தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்கப்பா. அம்மா நீங்களாவது என் பேச்ச கேளுங்கம்மா. அம்மாவா? என்ன எதுக்கடா அம்மான்னு கூப்பிடுற? உனக்கு நான் அம்மா இல்ல, உள்ள இருக்காங்க பாரு, அவங்கள போய் அம்மான்னு கூப்பிடு. அம்மா போதும்பா, இதுக்கு மேல நீ எதுவும் பேச வேண்டாம். உள்ளேயே நான் பாதி செத்து போயிட்டேன்டா. ப்ளீஸ் பா, நான் சொல்றது ஒரு தடவை கேட்டுட்டு கோவப்படுங்கப்பா. டேய், இதுக்கு மேல கேட்க ஒண்ணு இல்லடா. உனக்காக வர ஒவ்வொரு தடவையும் நீ எங்களை கேவலப்படுத்தி தான் அனுப்புற. அதுக்கு இன்னையோட இது ஒரு முற்றுப்புள்ளியா இருக்கட்டும். அனிதா, நீயாவது ஒரு நிமிஷம் கேளு. சீ, வாய் மூடு. இனிமே நான் அப்படி கூப்பிடவே கூப்பிடாத. இப்ப ஒருத்திக்காக நீ ஒட்டுமொத்த குடும்பத்தையும் விட்டு கொடுத்துட்டல. இத்தனை நாளா உன் மேல அக்கறை காட்டினதுக்கு அம்மா அப்பா அக்கான்னு காரணம் இருந்துச்சு. இப்ப மொத்தமா இருந்து போச்சு. இவளுக்காக எங்களை விட்டுட்டல. அனிதா, ப்ளீஸ் அனிதா. அனிதா, திரும்ப திரும்ப நீ ஏன் அவ மேலே பழி போட்டுட்டு இருக்க? இது எல்லாமே நான் செஞ்சது, எல்லாமே என்னோட முடிவுதான். இதுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இல்லடா, இனிமே எங்களுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அனிதா,
அப்படிலாம் நான் சொல்லாத. சொல்றத கேளுங்கம்மா. என்னடி இல்ல எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படியே நல்ல மாதிரி நடிக்கிறியா? நீ தெளிவா திட்டம் போட்டு எங்க எல்லாரையும் வர வச்சு எங்க கண்ணு முன்னாடியே எங்க புள்ள இல்லன்னு கருவ அறுத்துட்டல. என்ன அனிதா? உனக்கு உன் குடும்பம் மட்டும்தான் முக்கியமா? எங்க குடும்பத்தை நாசமாக்கிட்டல. அனிதா அனிதா, அப்பா நான் சொல்றது ஒரு தடவை கேளுங்க. இங்க நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை வேற. அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். டேய், நீ எது வேணா பண்ணிக்கடா. ஆனா ஒண்ணுடா, இன்னையோட உனக்கும் எங்களுக்கு இருக்கிற எல்லா ஒட்டு உறவும் முடிச்சு போச்சுடா. எங்களை ஒதுக்கி வச்சுட்டு யாரோ ஒருத்தி எங்க முன்னாடி அம்மானை கூப்பிட்டுட்டு தாலி எடுத்து கொடுக்க சொன்னியடா. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லடா. அப்பா அப்பா மாமா ப்ளீஸ் மாமா, அப்படிலாம் சொல்லாதீங்க. எங்க அம்மா மேல இருக்கிற பாசத்துல தெரியாம யோசிக்காம அப்படி பண்ணிட்டான். மாமா அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாமா. ப்ளீஸ் பா. ப்ளீஸ் அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. கையை விடு. அம்மா அம்மா அத்தை. அனிதா ப்ளீஸ் இங்க பாரு அனிதா. நீயாவது புரிஞ்சுக்கோ அனிதா. சொல்லு அனிதா. போடி. ஏய், அனிதா என்ன நீ எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டு இருக்க? அனிதா. என்னதான் நீ? அனிதா என்னடா என்ன புரிஞ்சுக்கணும்? பெத்த தாய் தகப்ப முன்னாடி நீ இன்னொருத்தவங்கள அம்மானு கூப்பிடுவ. அதை நாங்க சரின்னு கேட்டுட்டு நீ சொல்ற காரணத்தையும் கேட்கணுமா? அம்மா அப்பாவை விட உன் மேல உயிரா இருந்தது நான் தான்டா. நானே சொல்றேன், இனிமே உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அனிதா நான் சொல்றது. பாத்திமா. ஏய் வண்டியேடா. அனிதா. அப்பா நான் சொல்றது கேளுங்கப்பா. அனிதா அனிதா ப்ளீஸ் அனிதா, நான் சொல்றத கேளு. அனிதா அனிதா அத்தை. மாமா என்ன ரஜினி அழாத, நான் இருக்கேன்ல. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி அழுதுட்டு இருக்க? அழாத ரஜினி, சொல்றேன்ல. முதல்ல அழாத. ஏன் இப்படி பண்ண? அது என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம். எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் உன் சந்தோஷம், பணம், மரியாதைன்னு ஒவ்வொன்னா இழந்துட்டு இருந்த. இப்போ உன்னோட குடும்பத்தையே இழந்து நிக்கிற. இதெல்லாம் என்னால தானே. அழாத ரஜினி, எல்லாம் சரியாயிடும். நீ இல்லைன்னு சொன்னாலும் அதுதான் உண்மை. முதல்ல ஃப்ரெண்டா வந்த, என் மனசை ஜெயிச்சு இந்த வீட்டுக்கு மருமகனா ஆன. இப்போ என் அம்மாவுக்கு மகனா மாறி
எல்லாரையும் உன் அன்பால ஜெயிச்சிட்டு இருக்க. ஆனா என்ன பாரு, நான் ஒரு மருமகளா தோத்து போயிட்டேன். இல்ல ரஜினி, உன் அப்பா அம்மா மனசையும் அனிதா மனசையும் நோகடிச்சு அனுப்பிட்டேன். ரஜினி, ரஜினி ப்ளீஸ் அழாத. வேண்டாம், முதல்ல அழுகிறது நிறுத்து. நீ அழறத என்னால பார்க்க முடியல. நீ இப்படி வருத்தப்படுற அளவுக்கு அது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. கோச்சிட்டு போனது யாரு? என்னோட அப்பா அம்மா. என் மேல உயிரே வச்சிருக்கிற என் அக்கா என் மேல கோவம் இருக்கிறப்ப என்ன திட்டுவாங்க. ஆக்சுவலா அதுவும் என் மேல இருக்கிற பாசம் தானே. அவங்கள எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு நான் பாத்துக்கிறேன். அதை பத்தி நீ கவலைப்படக்கூடாது. ம், ஓகேவா? நீ என்னதான் சொன்னாலும் என் மனசு சமாதானம் ஆகல பார்த்திபா. இங்க பாருங்க, பத்மா அம்மா ஒரு பக்கமும் ரஞ்சிதம் அம்மா இன்னொரு பக்கம் நிற்கும் போது நீங்க ரெண்டு பேருமே முக்கியம் தானே நினைச்சீங்க. அவங்களை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம தானே இருந்தீங்க. அப்போ இந்த பிரச்சனையை தான் முதல்ல முடிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதான் என் அப்பா அம்மா இருந்தாலும் பரவாயில்லன்னு ரஞ்சிதம் அம்மாவை தாலி எடுத்து கொடுக்க வச்சேன். ஆனா இப்ப அதனால உன் அப்பா அம்மா கோச்சுக்கிட்டாங்களே. ஏங்க, நான் இல்லைன்னு சொல்லணுங்க. அவங்க எல்லாரையும் நான் கண்டிப்பா சமாதானம் பண்ணிடுவேன். ஆமா, சமாதானம் பண்ணிடுவேன். இல்ல பார்த்திபா, நீ என்ன சொன்னாலும் என் மனசு சமாதானம் ஆக மாட்டேங்குது. திரும்ப திரும்ப நான் உனக்கு கடனாளி ஆயிட்டே இருக்கேன். என் அன்பை தவிர வேற எதையுமே நீ என்கிட்ட எதிர்பார்க்கல. இந்த நன்றி கடனெல்லாம் நான் எப்படி அடைக்க போறேன்னு தெரியல. என்னங்க நன்றி கடன் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே இந்த நன்றி கடன், மன்னிப்பு, வெற்றி, தோல்வின்னு எந்த ஒரு ஃபார்மாலிட்டியுமே நமக்குள்ள இருக்கக்கூடாது. அதே மாதிரி என் குடும்பம் உங்க குடும்பம்னு இல்லாம ரெண்டு குடும்பத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சரி பண்ணலாம். சரியா? ஏங்க, உங்க பார்த்திபா இந்த பிரச்சனையை சரி பண்ணிடுவான்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? சொல்லுங்க. இருக்கு. அப்புறம் என்னங்க, நல்ல சிரிச்ச முகத்தோட சரின்னு சொல்லுங்க. சரி. அப்புறம் எதுக்கு இப்படி? பார்த்திபா, வரமா காஃபி வைக்கிறேன், எடுத்துக்கோப்பா. சரிம்மா. அம்மா. பார்த்திபா, இதோ வந்துட்டேம்மா. சொல்லுங்கம்மா. இந்தப்பா காஃபி குடி. இங்க வைக்க வேண்டியதுனம்மா, ஏன் கையில வச்சுட்டே நின்னுட்டு இருக்கீங்க? வச்சுட்டு போலான்னு தான் பார்த்தேன்.
ஆனா உனக்கு கொண்டு வந்த காஃபிய வேற யாராவது எடுத்து குடிச்சிட கூடாதுல்ல, அதான். அவ்வளவு தைரியம் இந்த வீட்ல யாருக்குமா இருக்கு? ஏமா நான் என்ன வேற யாரோ உனக்கு? ஏங்க நீங்களா? நீங்க ஏங்க ஏன் காஃபி எடுக்கிறீங்க? வேணும்னா கேட்க வேண்டியதானே? என்கிட்ட எல்லாம் யாரும் கேட்க வேண்டாம் பார்த்திபா. நீ ஏன் புள்ள, நான் உனக்கு மட்டும்தான் எல்லாம் செய்வேன். அப்ப நான் யார் புள்ள? எனக்கு யார் செஞ்சு கொடுப்பாங்க? நான் யார்கிட்ட கேட்கணும்? நான் என் புள்ள கிட்ட மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். நீங்க வேணா யார்கிட்ட வேணாலும் பேசுங்க, நான் என் அம்மா கிட்ட தான் பேசுவேன். சொல்லுங்க, எனக்கு பசிக்குது, காஃபி வேணும், யார் கொடுப்பா? அதான் அவ இருக்கால, அவதானே இவளுக்கு அம்மா. தாலிதான் அவங்க பிரிச்சு கொடுத்தாங்க, நீங்க தானே உங்க கையால எடுத்து கொடுத்தீங்க. அதே மாதிரி உங்க கையால காஃபியும் கொடுங்க. பார்த்திபா, அப்ப கூட நீதான் என்ன விட்டு கொடுக்காம சபையில மரியாதையா நடத்தின. உனக்கு தான் நான் செய்வேன், வேற யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டேன். ஐயோ, நீங்க 2 பேரும் சண்டை போட்டதுல என் காஃபி ஆறி போச்சு. ஆறி போச்சா? நிம்மதியா ஒரு காஃபி குடிக்க கூட என் பிள்ளைக்கு வழி இல்லை இந்த வீட்ல. பார்த்திபா, குடுப்பா, நான் சூடு பண்ணி தரேன். டேய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இப்ப எனக்கு மட்டும் காஃபி வரல இருக்கும். அம்மா, என்னப்பா? ரஜினிக்கும் காஃபி கொண்டு வாங்களே. பார்த்திபா, நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன். ஆனா இதுல நீ தலையிடாத. இந்த வீட்டுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரே சம்பந்தம் நீ மட்டும்தான். சரிம்மா, உங்க பொண்ணு ரஜினிக்கு காஃபி கொண்டு வர வேண்டாம். என் பொண்டாட்டி ரஜினிக்கு காஃபி கொண்டு வாங்களே ப்ளீஸ். இருங்க, வரும். அவளுக்கும் ரொம்ப பசிக்குதாம்மா, எனக்காக கொண்டு வாங்களேன். சரி, உனக்காக மட்டும்தான், அதுவும் ஓம் பொண்டாட்டிக்கு தான். சரி, கொண்டு வாங்கம்மா. ராதிகா, வா வந்து சாப்பிடு. அம்மா,
அப்பா எங்க? இதோ இருக்கேம்மா. என்னம்மா? வாங்கப்பா போய் சாப்பிடலாம். சரிம்மா. ராதிகா வா சாப்பிடலாம். ராதிகா வா ராதிகா. ஏன் பார்த்திபா, உனக்கு உங்க அப்பா அம்மா அக்கா அவங்கெல்லாம் கோச்சிட்டு போனதை பத்தி கவலையே இல்லைல்ல? உன் குடும்பமே உன்னை விட்டு போனாலும் ரஜினி உன் கூட இருக்கணும், அது மட்டும்தான் உனக்கு முக்கியம் இல்ல? கரெக்ட் ராதிகா. இன்னைக்குதான் நீ என்ன பத்தி சரியா புரிஞ்சிருக்க. இது மட்டும் இல்ல, அடுத்து உன்னோட பிளான் என்னன்னு கூட எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரமே எங்க அக்காவை இந்த வீட்ல இருந்து பிரிச்சு தனி கொடுத்தனும் போலான்னு நினைச்சிட்டு இருக்க, அதானே உன் பிளானு? நீ எப்பவுமே மொக்கையாதான் யோசிப்பங்கிறதுக்கு அதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ரஜினி கூட நான் தனியா சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது என்னமோ உண்மைதான். ஆனா அது வெளியே போய் தனியாலாம் இல்ல, இதே வீட்டுல ரஜினி கூட தான் இருக்கணும், அவளை சந்தோஷமா பாத்துக்கணும். அதுதான் என் பிளான்.